அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கடந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவும் மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே. இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Elankani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு தருகிற செய்தி, அவர் தனது வாழ்க்கையை வெறும் பாடமாக மட்டும் நமக்கு விட்டு செல்லவில்லை. நாம் எவ்வாறு வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வுலகின் சிறந்த ஒளியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நிலைநாட்டி விட்டு சென்றிருக்கிறார். அந்த ஒளியை பயன்படுத்தி வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணிக்கிற பொழுது இருளில் ஒருபோதும் நடக்க மாட்டோம் என்று சொல்லி யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நமக்கு பின்வரும் சந்ததியினருக்கும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் ஒளியாக இருக்க நமது எண்ணங்களை கடவுளோடு ஒப்புரவாக்குவோம். கடவுளோடு ஒத்த எண்ணங்களாக நமது எண்ணங்களை கொண்டிருப்போம். அப்போது நாம் விரும்பி கேட்கிற அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் அவரது எண்ணங்களை போல நமது எண்ணங்களையும் மாற்ற தேவையான வரம் வேண்டியவர்களாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட
தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ளவரும் ஆற்றல் வாய்ந்தவருமான இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தருளினீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது: விண்ணக கடவுளான ஆண்டவர் மண்ணகத்திலுள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி, பொன், மற்ற பொருட்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்போது யூதா பென்யமீனுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள்
தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். Alleluia, 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 alleluia. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். கிறிஸ்துவின் நற்செய்தி. அந்த ஆண்டு நாங்கள் ஆன்மீக பயிற்சி பெறுகிற ஆண்டு. அந்த ஆண்டில் 2 வருடத்திற்கு 2 நாட்கள் மட்டும் நாங்கள் மதிய உணவிற்கு வெளியே செல்லலாம். காலையில் நாங்கள் சாப்பிட்டு போனோம்னா திருப்பி இரவு உணவிற்கு மீண்டும் வரலாம். அப்படி எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம், லஞ்ச் அவுட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி, மதிய உணவு அந்த நாளில் வெளியில் போகிற நாளில் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கிளம்பி போகிறோம். போய் நாங்கள் எங்கே போகிறோன்றதை அங்கே இருக்கக்கூடிய அதிபர் தந்தைக்கு, அந்த குருமதத்தினுடைய அதிபர் தந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்திட்டு போகிறோம். போயிட்டு மீண்டும் வர்ற வழியில் தான் பிரச்சனை. பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பஸ்ஸு எடுக்கலை. திருப்பி வர்ற வழியில் எங்களுக்கு அதிபருக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கணும். ரொம்ப லேட்டானா அவர் பதப்பதப்பாயிருவார். தகவல் தெரிவிக்கணும். அப்போ நாங்கள் அந்த படித்த நேரத்தில் தொலைபேசி அவ்வளோவா எல்லார் கையிலையும் காணப்படலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் போயிட்டு பஸ்ஸில் வரவங்க எல்லார்ட்டையும் கேட்குறோம். கேட்டு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா போவோம், நேராக போவோம் சொல்லி போகிறோம். போகிற வழியில் எங்களுக்குள்ள விவாதம், பேச்சு இப்படி தான் இருக்குது. அதிபர்கிட்ட போய் என்ன சொல்கிறது? அதிபர் ஏற்றுக்குவாரா? நம்ம சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை ஏற்றுக்குவாரா? ஒருத்தரும் ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த பண்ணுவோம், அது பண்ணுவோம், இல்லை இங்கே போயிட்டு வந்தோம், வர்றப்போ லேட் ஆகிடுச்சு, இல்லை எங்கள் நண்பனை பார்த்தோம், பார்த்த வழியில் லேட் ஆகிடுச்சு, மழை பெஞ்சிச்சு அதனால் லேட் ஆகிடுச்சு, அப்படி நிறைய காரணம் சொல்லிகிட்டே வர்றோம். ஆனால் எங்களோட உடன் பயின்ற ஒரே ஒரு அருட்சகோதரர் இப்போ குருவானவராக இருக்கிறாரு. அப்படி போகிறப்ப அவர் சொன்னது அதுதான். நாங்கள் எல்லாம் ஒரு காரணம் அப்படி சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் சொன்னது அதுதான், பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட உண்மை சொல்லி என்ன தண்டனை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சரி ஒரு தடவை அதை சும்மா இருறா, நீ சொல்கிறேன் சரிப்பட்டு வராது, அதிபர் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாருன்னு நம்ம என்ன பண்ணுறது, வா நம்ம போவோம் அப்படி சொல்லி திருப்பி போய் பேசுவோம் சொல்லி போயிட்டுருக்கோம். செமினரியுடைய கேட்டை நெருங்குறப்ப அவன் எச்சரிக்கையாக சொல்கிறான், இங்கே பாரு நீ எல்லாரும் போய் சொல்லு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் உள்ளே போய் அதிபர்கிட்ட நேராக என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். நான் இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி போய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே இருந்தாலும் சரி, குருவானவரை நான் உருவானாலும் சரி, உருவாட்டும் சரி, நான் இதை தான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். உள்ளே போய் அவர் மட்டும்தான் பேசினார். அதிபர் சரி நீங்கள் எல்லாம் பத்திரம் வந்துட்டீங்கல்ல, வெறியோட அதுவே போதும் போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய ஒளியில் நாம் நடப்பது. எங்களுடைய எண்ணங்கள் வேறையாக இருந்துச்சு. நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இது சொன்னால் அப்படி தப்பிச்சுப்போம், அது சொன்னால் தப்பிச்சுப்போம், எப்படி தப்பிக்கிறது என்று சொல்லி தான் நாங்கள் நினைத்தோமே தவிர, உண்மையை சொல்வதால் நமக்கு வாழ்வு வரும் அல்லது உண்மையை சொல்வதால் நான் பின் நாட்களில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்போம் என்று சொல்லியெல்லாம் அப்போது நினைவிற்கு இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு குருமானவர் சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வில் அதிக தாக்கமாக இருந்தது. இதுதான் உண்மையாலுமே அந்த ஒளியில், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒளியில் நாம் இருந்து பிறரையும் அந்த ஒளியில் வர வைப்பது. இந்த ஒளி உண்மையிலுமே என்ன தான் பண்ணும்? அந்த கிளாஸில் வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஒளியை கொண்டாந்து வைக்கிறார், ஒரு விளக்கை கொண்டாந்து வைக்கிறார், வகுப்பறையெல்லாம் மூடுறார். மூடினோடனே என்ன கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்றது தெரியுது. அப்போ தூரத்தில் இருந்தாலும் ஒளி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒளியை நோக்கி நாம் வர்றோம். அதை தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த கப்பல்களில் மற்ற இடங்களில்
அங்கே லைட் ஹவுஸ் கட்டி வைக்கிறோம். அந்த லைட் ஹவுஸை பார்த்தா மற்ற கப்பல்கள்லாம் அங்கே வர காரணமாக இருக்குது. அப்போ தூரத்தில் எது இருந்தாலும் தன்னை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த ஒளியின் இடத்துல இருக்குது. அப்போ அந்த சக்தியை நோக்கி எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒளியினுடைய ஒரு முதல் பண்பு. இரண்டாவது பண்பு என்னவாக இருக்க முடியும்? குளிர்காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப, இப்போ தான் நம்ம எல்லாரும் நிறையா வந்துடுச்சு, மட்டைகளை கொளுத்தி போட்டு சின்ன பிள்ளைங்களாம் அதை சுற்றி உட்காந்து குளிர் காய்வோம். நல்லா எங்களுடைய உடம்புகளை நாங்கள் என்ன பண்ணுவோம், சூடாக்கிக்குவோம். அப்பா இப்போ தான் நல்லா கதப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சூடாக்கிக்கொள்வோம். அப்போ ஒளியின் அருகில் வர்ற போது அது என்ன பண்ணுவோம், நாம் அந்த கதகதப்பை உணர்வோம். ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள், ஆண்டவர் நீங்கள் எங்கேயும் போயிடாது, எங்களோட இருங்க, நாங்கள் உங்களோட இருந்தோம்னா எங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஆண்டவர் இயேசு தேடி ஓடுனது காரணம் அதுதான். அத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறார்கள். ஆண்டவரை உண்மை ஒளியென கண்டு கொண்டார்கள். அவர் பின்னாடி நடந்தால் எங்களுக்கு இருளே கிடையாது என்பதை உணர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். மூன்றாவது, அந்த ஒளி என்ன பண்ண முடியும், அல்ல அந்த நெருப்பு என்ன பண்ண முடியும்? அந்த கொல்லர்கள் இரும்பு செய்கிறவங்க அவங்கெல்லாம் பார்க்குறப்ப போகிறப்ப நெருப்பில் கொண்டு போய் அந்த இரும்பு வைக்கிறாங்க. வச்ச உடனே நெருப்புலேருந்து எடுக்கிறப்ப நெருப்பு எது, அந்த இரும்பு எது என்று சொல்லி தெரியாத அளவிற்கு ஒன்றாகி விடுகிறது அந்த இரும்பு அந்த நெருப்போடு. ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரோட இணைஞ்சு இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரோட பிரிக்க முடியாமல் இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சாயல் எது, எனது சாயல் எது என்று சொல்லி பிரிக்க முடியாத அளவிற்கு நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து போவோம். அதுதான் ஆண்டவர் இயேசு தருகிற ஒரே ஒளி. அதான் யோவான் நற்செய்தியில் சொல்றாரு, என்னை பின்தொடர்பவர் எவரும் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கும் வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. சாத்தியமா, இருக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டோம்னா முடியும் என்று சொல்லி ஒரு புனிதர் நமக்கு சொல்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 7ஆம் தேதி நமது திருத்தந்தை லியோ அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்ட அக்யூட்டிஸ் அவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, கார்லோ அக்யூட்டிஸ் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. அவருக்கு வந்த ஒரு நோய் இரத்த புற்றுநோய். அந்த இரத்த புற்றுநோயை தன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசுவோடு மிகவும் நெருக்கமாக தனது உறவை வைத்து கொண்டார். ஆண்டவரை பின்தொடர்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, எனக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக, எப்படி இணையதளத்தை தகுந்த விதத்தில் எப்படி பொறுப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும் என்பதனை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். நற்கருணை மீது கொண்டிருந்த அந்த அதிக பக்தியின் காரணமாக இணையதளத்தின் வழியாக நற்கருணை எப்படி பரப்ப முடியும் என்று சொல்லி அந்த புனிதர் நமக்கு இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அப்போ அவர் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிஞ்சி போனால் என்னுடைய உயிரோடு இருந்திருந்தால் என்னுடைய வயதை ஒத்தவராக இருக்கக்கூடும். அப்போ அந்த ஒரு புனிதர், அந்த ஒரு இளைஞன், அந்த ஒரு சிறுவன், அவருக்கு கிடைத்த அந்த ஒரு உந்து சக்தி, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு உந்து சக்தியை அவர் பயன்படுத்துகிறார். அவரும் ஆண்டவரை போல பிறருக்கு வழிகாட்டியாக மாறுறார். ரைட், இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டுகள். நாம் எப்படி இருக்கிறோம், அங்கே தானே பிரச்சனையே. மற்ற எப்பயுமே பிரச்சனை கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன் அதுதான் பிரச்சனை. முன்பெல்லாம் போகிறப்ப பார்த்தது உண்டு, பெரியவங்க ஏதாவது ஒரு சின்ன கிறிஸ்தவ தேவாலயத்தை தாண்டி போனாங்கன்னா முதல்ல சிலுவை போடுவாங்க. வந்தோடனே கோயிலில் முழங்கால் போட்டு அச்சு சிலுவையெல்லாம் போட்டு நற்கருணைக்கு முதல்ல வணக்கம் செலுத்திட்டு அப்புறம் தான் உட்காருவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க முடிகிறதா? இல்லை, நான் பெற்றோர்களாக இருக்கிறீங்க, நான் என்னுடைய உறவினர்களுக்காக சொல்கிறது தான், தயவு செஞ்சு கோயிலுக்கு போனால் முதல்ல போய் முழங்கால் போட்டு முதல்ல அந்த சிலுவை அடையாளத்தை வர, அதுக்கப்புறம் உட்காரு, அதை பார்த்தா உன் பிள்ளைங்களும் செய்யுங்க. இன்னைக்கு நான் அதை செய்ய முடியுதா, செய்கிறேனா, இல்லை செய்கிறக்கு வெக்கப்படுறேனா? இன்றைக்கு ஒரு சில நபர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்களையும் அழித்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன மதிப்பெண்கள், என்ன மதிப்புகளை, என்ன விழுமியங்களை நாம் இந்த இளையோருக்கு விட்டு சொல்கிறோம்? அப்போ ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்க விழுமியங்கள் இதுதான். அவர் நமக்கு ஒளியாக கொடுத்துருக்கிறது இதுதான். ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கின் போது ஞான பெற்றோற்ற ஒளி கொடுப்பாங்க. விளக்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒளி உங்களது அடையாளமாக, உங்களது சாட்சிய வாழ்வுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். இந்த ஒளியை நீங்கள் மாசுபடாமல் ஆண்டவர் இயேசு வர்ற நாள் வரைய என்ன பண்ணுங்க, பாதுகாத்த அந்த குழந்தைய நல்ல ஒளியில் நடங்க. இதெல்லாம் யாரெல்லாம் ஞான பெற்றோராக இருக்கீங்களோ அவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞான பிள்ளைகளை அவங்கள நம்பிக்கையில் விசுவாசத்தில் வளர்ப்பேன்னு ஆண்டவர் முன்னாடி அந்த மெழுகுதிரி, அந்த ஒளியில் சத்தியம் எடுத்துருக்கிறீங்க. அதை நம்ம காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. நிச்சயமாக நீங்களும் நானும் மறந்து போகலாம், ஆண்டவர் அதை கேள்வி கேட்பா. அப்போ என்னது எண்ணம்? நான் கிறிஸ்தவன், சும்மா பேரளோ கிறிஸ்தவன் இருந்துட்டு போயிடலாமா? அல்லது எனது எண்ணம் நான் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டுமா?
அதுதான் பெரிய கேள்வி. அப்போ சின்ன சின்ன செயல்களில், சின்ன சின்ன விஷயங்களில் நான் ஆண்டவரை பிரதிபலிக்கணும். அதுதான் இன்று நம்ம கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு எண்ணம். இதற்கு இந்த நற்செய்தி லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 16லேருந்து 18 வரை நம்ம வாசிக்கிட்டோம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 4லேருந்து 15 வரை பார்த்தீங்கன்னா விதைப்பர் உவமை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த விதைப்பர் உவமையில் கிறிஸ்தவர்களாகிய நாம எந்த நிலையில் இருக்கோம் நிச்சயம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்மள பெரும்பாலானோர் விதைக்கப்பட்டிருக்கிற நிலம் அல்லது நம் மனதுக்குள்ளே விழுந்திருக்கிற விதை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முட்செடியில் விழுந்த விதை போல இருக்குது. நானும் பல்வேறு நேரங்களில் அப்படி தான் இருக்கிறேன். யோசிச்சு பார்க்குறேன், நிறைய ஆண்டவர்கிட்ட இப்படி வரணும், இல்லை ஆண்டவர் காரியங்களை செய்யணும், அப்படி செய்யணும்னு நினைக்கிறப்ப மற்ற காரியங்கள் வந்து என்னை அதை செய்ய விடாமல் அப்படி நெருக்கி போட்டுருது. அப்போ என்னால் என்ன பண்ண முடியலை, தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை, சான்று உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன், சான்று பகிர்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையாக என்னால் வாழ முடியவதில்லை. அப்போ மீண்டும் மீண்டுமாக கடவுள்கிட்ட கேட்குறது, கடவுளை தொடர்ந்து நான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். இதைத்தான் நான் மீண்டும் மீண்டுமாக கேட்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவினுடைய அந்த சாட்சியங்களை விழுமியங்களை நான் பிரதிபலிக்க, அவர் கொடுத்திருக்கிற ஒளியை நான் பிரதிபலிக்க பல்வேறு நேரங்களில் பல்வேறு முறையில் நான் என்னையே மாற்றிக்கொள்கிறேன், முயற்சி செய்கிறேன். அப்போ நான் எனது கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளிலும் நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை உண்மையாலுமே பிரதிபலிக்கிறப்ப ஆண்டவர் இயேசு சொல்வார், நீ என்னுடைய உண்மையான சீடன் என்று சொல்லுவார். சிறிய பொறுப்பில் நீ எனக்கு என்னவா இருந்த, நம்பிக்கைக்குரியவனாக இருந்த. நான் கொடுத்த ஒளியை நீ பத்திரமாக பிறருக்கும் ஒளியாக பயன்படுத்தினாய், என்னோடு வந்து என் மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நம்மை பார்த்து கூறுவார். அந்த ஒரு பாக்கியம் தான் நமக்கு தேவை. அன்னை மரியா ஒருபோதும் அந்த ஒளியை தன்னிடமிருந்து அகற்றியவராக நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த ஒளியை கொண்டு யார் யாரெல்லாம் கடவுளை விட்டு தூரம் போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் அன்னை மரியா இங்கே கொண்டு வந்தாங்க. அதுதான் அன்னை வந்து இங்கே குன்றின் மேல் இட்ட ஒரு தீபமாக இருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் சிதறுண்டு போகிறாங்களோ மக்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு வேண்டாம் என்று சொல்லி போகிறார்களோ அனைவரையும் அணைத்து தனது இறக்கையின் கீழ் வைப்பதை போல அன்னை இந்த திருத்தலத்தில் வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து மீண்டுமாக நம்பிக்கையில் அவர்களை புதுப்பிக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை பின்தொடர்ந்து வருகிற சந்ததியினருக்கு நமது நம்பிக்கையை முதல்ல கொடுப்போம். நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிறோம் என்பதனை நமது செயல்பாடுகளின் வழியாக காட்டுவோம், நல்ல நல்ல எடுத்துக்காட்டின் மூலமாக காட்டுவோம். முதல்ல நம்மளால் முடிஞ்ச அளவு பொய் பேசாமல் இருப்போம், உண்மை மட்டும் பேசுவோம். அப்போ உண்மை மட்டும் பேசுகிறப்ப அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சான்றாக அமையும். ஆலயத்திற்கு வருகிற பொழுது ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த காரியங்களை நாம் செய்கிறப்ப, எப்படி ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம வளரணும் சொல்லிக் கொடுக்குறப்ப நிச்சயமாக நமது பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக முழுவதுமாக ஏற்றுக்கொள்வார்கள். நமது எண்ணமும் ஆண்டவர் எண்ணத்தோடு ஒன்றித்திருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்வோம். இந்த கார்லோ அக்யூத்திஸுக்கு அவங்க அம்மா கொடுத்தது இந்த ஒரு நம்பிக்கையை தான். 15 வயதிலே இறந்து போனாலும் இன்றைய நாளில் ஒரு புனிதராக இருக்கக்கூடியவர், அவருக்கு பெற்றுக் கொடுக்க ஒரு பாக்கியம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அவருடைய தாய், அவருடைய பெற்றோர், அவருடைய முன்னோர்கள் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை அவரை ஒரு புனிதராக மாற்றியது. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு பின் வருபவர்களுக்கு, நம்மோடு சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அவர்கள் நம்பிக்கையில் சிறந்ததாக வளர்த்தெடுக்கும். அவர்கள் ஒளியும் மனிதர் முன் ஒளிரும். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா.
நானும் அன்னையுடைய இந்த பேராலயத்திலிருந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அடையாளங்களால் பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நடு செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையா பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நானும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் அருள் அடையாளங்களினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளிலும் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசி வேண்டி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரைகள் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.